ஹாய், வெல்கம் டு தகவல் சேவை. திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ரூம் முன்பதிவு நீங்கள் பண்ணலாம். கோவில் சார்ந்து இருக்குது. ரூமுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த நம்பர் நோட் பண்ணிங்க 7200370627. இந்த நம்பர் சேவ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த மெசேஜ் வந்துடும். அந்த கோவில் சார்ந்து இதில் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஜிமெயில் ஐடி, நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, எந்த டேட்டு, அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அவங்க லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நீங்கள் ரூம் எடுக்க போகிறீங்க. இப்போ 20ஆம் தேதி போகிறீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை நாள் வேணும், ஒரு நாளா 2 நாளா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு 2 நாள்னால் நீங்கள் 22 செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செக் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. டிலக்ஸ் ரூம் கொடுத்துருப்பாங்க, ஃபேமிலி இதிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது பெரியவங்க எத்தனை பேர், சின்னவங்க எத்தனை பேர் தங்கலாம், அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ரூம் இருக்குது அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் ஒரு நாள் வேணும்னா நீங்கள் திரும்பி சேம் அந்த காலண்டரை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த தேதியை மாற்றிட்டு செக் அதை கொடுத்தீங்கன்னா 1 டேக்கு எவ்வளோ, ஒரு நாள் அதுக்கான அமௌண்ட் வரும். பெரியவங்க எத்தனை பேர் தங்கலாம், சிறியவர்கள் எத்தனை பேர், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் ரூம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே டீட்டெயில்ஸில் ஷோ ஆகும். சில்ட்ரன்ஸ் 12 வயசுக்கு கீழே இருக்குங்க. இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது 2 ஃபேமிலியாக போகிறீங்கன்னா திரும்பி அந்த ப்ளஸ் ஐக்கான அழுத்தி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே வரும். 12 வயசுக்கு மேலே உள்ளவங்க 2 பேரும், 12 வயசுக்கு கீழே இருக்கவங்க ஒரு ஆள் டீட்டெயில்ஸ் வரும். இல்லை ஒரே ஃபேமிலி மட்டும் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு புக்குன்னு இருக்குது பாருங்கள் கீழே, அது கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இதில் அந்த புக்கிங் அதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எந்த இடத்துல இருக்குது அதுக்கான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க. நீங்கள் எந்த தேதியில் புக் பண்ணுறீங்களோ அந்த தேதியும் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் தங்க போகிறீங்களோ அதுக்கான பெரியவங்க எத்தனை பேர், சின்னவங்க எத்தனை பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவோ அதுவும் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிங்க. இதுக்கு டேக்ஸியும் போடுவாங்க. டேக்ஸி நீங்கள் எவ்வளோ கட்டணுமோ அது டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டோ அது எல்லாமே அது ஷோ ஆகும். நீங்கள் செக் பண்ணிங்க. கூப்பன் கோடு இருந்தால் நீங்கள் கூப்பன் கோடு என்ட்ரு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கூப்பன் கோடு இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுருங்க. நீங்கள் இப்போ யார் பேரில் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அவங்க நேம், மிஸ்டர் அவங்க நேம் என்ட்ரு பண்ணிக்கங்க. லாஸ்ட் நேம் உங்களோட இன்ஸில் கூட என்ட்ரு பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர், கண்ட்ரி கோடு வரும். இந்தியா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிங்க. இதில் ஆன்லைனில் பேமெண்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. ஆன்லைன் பேமெண்ட் அதுக்கான பாலிசி கொடுத்துருப்பாங்க. ஹோட்டலுக்கு பாலிசி, ரீஃபண்டு நீங்கள் வாங்கணுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரூம் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ நீங்கள் அது டைமிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் இந்த பாலிசி ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்துங்க. ரீஃபண்டுக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி புக் நவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங், யூபிஐ ஐடி மூலிமா கூட நீங்கள் பேமெண்ட் செலுத்திங்க. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.